திரு பெருமாள்மணி, இங்க உண்மையில கரூர் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பாஜக வந்து தாவேக்கவை நெருங்குகிறதா அல்லது நெருக்குகிறதா? இல்லை சார், அது எப்படின்னா அந்த ஒரு குழு வந்தது இல்லைங்களா, அந்த குழு வந்து அவங்க வழக்கமாக பல்வேறு இடங்களுக்கு பாஜக அனுப்பக்கூடிய குழு தான். ஆனால் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு மனநிலை, பல்வேறு இடங்கள்னா வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க? எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க அவங்க. ஒரு சில இடங்களை தவிர எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உண்மை கண்டறியும். எப்படி செலக்டிவா போறாங்களா இல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் குழு தானே? நீங்க அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் கிடையாது, அது ஒரு பொலிட்டிக்கல் கால். அப்போ அவங்களுக்கு சாதகமான தேவையான இடங்களுக்கு இங்கே போகணும்னு நினைக்கிற இடங்களுக்கு போவாங்க. அது வந்து ஒரு என்டிஏ பார்லிமெண்ட்ரி குழு தான். அது ரொம்ப தெளிவாக அருண் சிங்குடைய கடிதத்திலேயே அது ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் இல்லாத என்டிஏ குழு அப்படி அது நம்ம டீகோட் எப்படி வேணா பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுதான் என்னன்னா எல்லா கட்சிகளுமே அந்த குழு வந்த பிறகு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு குழு வருது, இந்த குழு வந்து இதுக்கு அதற்கு பிறகு என்னன்னா அவர்கள் ஒரு குழு வர்றாங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு ஊடகத்தை சந்திக்கணும். அதற்கு பிறகு அவங்க முன்வைத்த சில விஷயங்கள்ல இருந்து இது வந்து இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தாவேகாவை வந்து பாஜக தன்னுடைய ஆளுகையின் கீழ் அல்லது அரவணைப்பின் கீழ் அல்லது நிழலின் கீழ் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற மாதிரியான ஊகங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எழுப்பினார்கள். இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டெல்லி வல்லாதி. என்ன காரணம்னா ஒரு 41 பேர் உயிரிழந்ததற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி கோட்பாடு இருக்கு அப்படின்னு பேசும்போது அந்த உயிரிழப்பின் விசாரணையை உடனடியாக களத்திற்கு வந்து ஒரு குழு கட்சியினுடைய கூட்டணியினுடைய குழு விசாரிக்குது அப்படின்னா அதுல நீங்கள் சொல்ற மாதிரியான யூகங்கள் எழுவது ஒன்றும் தவறு இல்லைல்ல சார்? அது தவறு இல்லை. அந்த நான் என்னன்னா யூகங்கள் எழுந்தன, அந்த யூகங்கள் அப்படி படிப்படியாக கட்டமைக்கப்பட்டு வந்தபோது ஐயா ராஜா இன்னைக்கு கொடுத்த அந்த இது இருக்குல்ல, அதாவது அவர் வந்து அதுல ஏன் அந்த ஒரு கால ஐயா எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன இன்னைக்கு சொன்னாங்கல்ல, பாஜக வந்து இந்த ஒருவேளை இந்த பொலிட்டிக்கல் நரேஷனுக்குள்ள பாஜக தாவேகான்னு இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதை எந்த அளவுக்கு பாஜக ஓன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏனென்றால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் தமிழக பாஜக தலைவர் ரொம்ப நிதானத்தை காட்டுகிறார், அந்த குழுவுமே ரொம்ப நிதானமாக தான் பேசிட்டு போனாங்க. ஆனால் ஏனைய அரசியல் கட்சிகள் எழுப்புகிற ஒரு ஊகத்துக்கு வலு சேர்ப்பது போல இன்றைக்கு ஐயா ராஜா அவர்களுடைய கருத்து இருக்கிறது. ஆனால் அது பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை. அதனுடைய தலைவர்கள் தேசிய கட்சியில வெவ்வேறு தலைவர்கள் பேசுவது இயல்புதான். ஆனால் விஜய் இவ்வளவு தீவிரமாக பாஜக நீங்க திரு எச் ராஜா மட்டும் பேசினா நீங்க அதை சொல்லலாம். ஆனா அண்ணாமலை போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள் பேசுறாங்கல்ல சார், இவ்வளவு டைரக்டா யாரும் சொல்லல. அவங்க எல்லாம் அந்த சம்பவத்தை ஒட்டி பேசினாங்களே தவிர இன்னைக்கு ராஜா ஐயா தான் அதை கொஞ்சம் டைரக்டா சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற எல்லாமே வந்து இப்போ ஒரு கட்சி ஒன்று சொல்லுது, நம்ம ஒரு சம்பவத்தை தனியாக பார்க்க முடியாதுல்ல. ஒரு கட்சி ஒன்று சொல்லுது, அதற்கு எதிர்வினையாக நம்ம ஒரு கேள்வியை போடும்போது அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஈவன் அண்ணாமலை ஐயாவே என்ன சொன்னாங்க, என்ன இது நொச்சுன்னு என்ன எங்கே போனாலும் இதையே கேட்குறீங்க, நான் ஒன்றும் டிவிகேவோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை, நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்கன்ற ஒரு இடத்துக்கு கூட அவங்க வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாக அந்த கருத்துக்களை எல்லாம் பேசின, ஆதரவு கருத்துக்களை எல்லாம் பேசின பிறகாகத்தான் அதை கேள்விக்குள்ளாக்கும் போது இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது தான், எதிர்வினையாக கேட்கும்போது தான் நான் ஒன்றும் தாவேக்கவினுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்சி அல்ல அப்படின்னு சொல்றாரு. சார், அதாவது இது வந்து அடுத்தடுத்து சம்பவங்கள் ஒன்றை தொட்டு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. நாம ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், அது அப்படி இருக்கும். ஆனால் என்ன காரணம்னா தமிழக அரசியல் கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு இல்லையா? எந்த ஒரு சம்பவத்தையும் தமிழக அரசியல் களத்தில் இது பாஜகன்னு இல்லை, இப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இதே போல ஐயா கேசி வேணுகோபால் வந்துட்டு போயிருந்தாங்கன்னு வைங்களேன், நிச்சயமா இதே எழுப்பியிருப்பாங்க. அது வந்து பாஜகன்னு இல்லை, தமிழக அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, அது டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு. அது இன்றைக்கு மட்டும் இல்ல, நீங்க மகத பேரரசு, குப்த பேரரசு, அசோக பேரரசு, முகலாய பேரரசு, இது எதுவுமே கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளை தாண்டி தென்பகுதிக்குள்ள வந்ததில்லை. இன்று அதே போலதான் இன்றைக்கு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள் தென் மாநிலத்தில் ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய செல்வாக்கை இழந்துதான் நிற்கிறாங்க. ஆக அப்படி பார்க்கிற பொழுது இந்த கருத்தை வந்து பாஜகன்னு நான் பார்க்கல. நான் ஒரு அரசியலாளராக நான் என்ன பார்க்குறேன்னா,
டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு, டெல்லியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்க ஒரு குழுவை அனுப்புகிறது, ஒரு புதிய கட்சி அது. இந்த சூழலை அவர்கள் பயன்படுத்தி விடக்கூடாது என்கிற தமிழக அரசு. அதுல வந்து நீங்க அதிமுகவை தவிர்க்கிறீங்களா? அதிமுகவும் சேர்ந்துதான் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜக அதிமுகவினுடைய குரல் ஒன்றாகத்தான் இருக்கு. தமிழ்நாடு அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, விஜய் மீது காட்டக்கூடிய அந்த ஒரு மென்மை போக்கா இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்திலும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் ரெண்டு பேரும் நிக்கிறீங்க. அதிமுகவும் பாஜகவும் நிக்கிறாங்க. உங்க கேள்வி நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இந்த ஐயா விஜய் மீதான மென்மை போக்க வந்து பல கட்சிகளும் கடைபிடிச்சிருக்காங்க. தீவிரமா இப்ப விமர்சிப்பது இப்ப ஐயா சீமான் கூட பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து சொன்ன பேட்டிக்கும் ரெண்டாவது கொடுத்த பேட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த யாருமே ரொம்ப டைரக்டா ரொம்ப கடுமையா வந்து, ஏன்னா ஆணையம் விசாரணை ஆணையம் போடப்பட்டிருக்கு, அரசு விசாரிக்குது, இது போன்ற. அதனால நம்ம முழுமையா யாருமே ரொம்ப தீவிரமான நிலைப்பாட்டை ஆரம்பத்துல யாருமே எடுக்கல. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதிமுக மட்டும்தான் மென்மையா இருந்ததுன்னு இல்ல, பல கட்சிகளும் மென்மையா இருந்திருக்கு. நீங்க அப்படியே கட் பண்ணி பாஜக அதிமுக விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, பாஜக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது, ஏனைய கட்சிகள் அதன் மீது ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றன. ஆனால் அதிமுக ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும்போது ஒரு கூட்டணி தர்மம் கருதி அது போன்ற சந்தேகத்தையோ ஊகத்தையோ கிளப்ப முடியாதுல்ல. ஏன்னா இது எதுவுமே கிடையாது. ஏன்னா டோராடூனுக்கு ஒருத்தர் போறாரு, நீங்க டெல்லிக்கு போனா கூட ஒரு சந்தேகத்தை சொல்லலாம். டோராடூன் போறவருக்கு வந்து அவர் பாஜக சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்றதோ, அல்லது இந்த அரங்கத்திலே வைக்கப்பட்ட பல விவாதங்கள் எல்லாமே ஊகமாக சம்பவங்களை ஒன்னோடு ஒன்று பிணைக்கிறது. ஆக இந்த ஊகங்களை மற்ற கட்சிகள் எழுப்பலாம். கூட்டணியாக இருக்கிற அதிமுக எப்படி அதை எழுப்ப முடியாது, எதிர்பார்க்க முடியாதுல்ல. இதுல ஒரே ஒரு விஷயத்தை என்னன்னா, அந்த ஊகங்கள் இவங்க ஊகங்களை வேணா சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், ஆனா ஒரு எவிடன்ஸ் கொடுங்க. இல்ல கன்ஸ்ட்ரக்டிவா எவிடன்ஸ் கொடுங்க. இருங்க அதான் கன்ஸ்ட்ரக்டிவா எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வேற என்ன இருக்க போகுது? பாஜக இன்னைக்கு ஹெச் ராஜா வலிந்து கட்டி விஜய் மேல தப்பில்லைன்னு சொல்றதுக்கு வேற என்ன காரணம் இருக்க போகிறது? இல்ல கரெக்டா விஜய் வந்து சிஎம் சார் நீங்க எங்களை தூக்குங்க அப்படின்னு அநாகரிகமா பேசுறத கூட கடந்து போகுது பாஜக. இது வந்து எவ்வளவு பெரிய இது ஒரு அரசு இருக்குது, ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குது. ஆனா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீதிமன்றத்துல போனது யாரு? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்கள் மீது கண்டிஷன்ஸ் தமிழ்நாடு அரசு போடுறதே தப்புன்னு நீதிமன்றத்துக்கு போனது தாவேகா தானே. அதை கண்டிக்காம விஜய் செய்ததே தப்பில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வேற என்ன உள்நோக்கம் இருக்கும்? அதை நீங்க தான் புரிய வைக்கணும். இது எல்லாத்தையும் இல்ல இங்க மென்மையான கண்டிக்கல, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் உத்தரவுகளை கண்டிக்கல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகள் இல்லையா, விஜயுடைய நடவடிக்கைகளை விஜய் தாமதமாக வந்தது தவறுன்னு பாஜக சொல்லிச்சா? ஹெச் ராஜா சொன்னாரா? அந்த குழு சொல்லிச்சா? சொல்லல. அப்புறம் இதை விட என்ன யூகங்கள்னா வேற பாலிடிக்ஸ்ல என்ன எல்லாமே வெளிப்படையா பேசிட்டு இருப்பாங்க. இதுதானே அரசியல். இவர் சொன்னாரு எதிர்க்கட்சி அரசியல். திமுக நிலைப்பாட்டை எப்படிங்க பாஜகவினுடைய ஹெச் ராஜா எடுப்பாரு? எனக்கு புரியல. ஒரே நிமிஷம். திமுக சொல்ற நிலைப்பாட்டை எடுக்க வேணாங்க. ஆனா விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்குல்ல, திமுக அரசு இருக்குல்லங்க. என்னங்க இது ஒரு அரசியலோட அடிப்படைங்க. ரொம்ப அடிப்படைங்க. எங்க ஒரு சம்பவம் நடந்தா அதுல திமுகவை கார்னர் பண்ண முடியும்னா பாஜக கார்னர் தான் பண்ணும். இது ரொம்ப எளித அரசியல். இப்போ பாஜக ஒரு குழு அனுப்புனா ஏன் எல்லாரும் பாஜக கார்னர் பண்றாங்க? இது ரொம்ப ஒரு அரசியலுடைய தமிழக அரசியல். எனக்கு 2 நிமிஷம் தான் பேசிங்க. நீங்க பேசுங்க. நீங்க நிறைவு செஞ்சிருங்க, நான் பதில் வாங்குறேன். நிறைவு செய்றேன். இப்போ அப்போ ஒண்ணு ஒத்துக்கணும், பாஜக வெளிப்படையாக அரசியல் செய்கிறது, அதுக்கு விஜய் ஈல்ட் ஆயிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. விஜய் எங்க ஈல்ட் ஆயிருக்காரு? எனக்கு அதான் புரியல. இல்ல ஒரு அந்த இரண்டாவது ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதுறீங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய்னுடைய மௌனம் இப்ப விஜய்னுடைய மௌனம் நீங்க சொல்ற அந்த யூகத்துக்கு இடம் கொடுக்கல. ஒரே நிமிஷம். பெருமாள் மணி அண்ணன் மாதிரி ஒரு சீனியர் ஆள் கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. அவர் பேசும்போது எனக்கு முரண் இருந்தப்ப நான் அமைதி காத்தேன். அந்த அமைதி பதற்றம் ஏன்? நீங்க நிறைவு செய்யுங்க. ஏன் கருத்துல இருந்தா இந்த நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அமைதியா உரையாடுவோம். நிறைய பேசியிருக்கோம், உரையாடுவோம். அப்ப இவரே சொல்றாரு, இவர் பேசுனது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா? இவர் ஊகத்தின் அடிப்படையில பேசுறது எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கணும், மக்கள் ஏத்துக்கணும். ஆனா நான் கான்கிரீட்டா சொல்றேன், ஒரு சார்ஜ் டிவி கேமரா நீதிமன்றமே போடுது, நீதிமன்றமே குற்றம் சாட்டுது. ஆனா அதுக்கு நேர்மாறா
பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, பாஜகவுடைய அரசியல் விளையாட்டு நடக்குது. அதுக்கேத்த மாதிரி விஜயும் வீடியோல என் மேல தப்பே இல்லைன்னு பேசுறாரு. அப்ப இது எல்லாமே ஊகமா மட்டுமே எடுத்துக்கணும். பெருமாள்மணியான பேசுறது எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கிறது? சூர்யா, நான் சொன்னது, இவர் சொன்னார் கரூரில் கட்சிகள் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். இப்போ அதிமுக இந்த அனுமதி கடிதம் இதே ரவுண்டானாவிற்கு கேட்டார்கள். இப்போ அந்த இடத்த எந்த காலத்திலுமே ஒதுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி இருந்திருந்தா அந்த அதிமுகவும் சரி தாவாகவும் சரி இந்த இடத்துல வேணும்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தில் அந்த 24 மார்ச் அன்று நடந்த கூட்டத்தை சுட்டி காட்டி 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன, அதில் மட்டும்தான் நடத்துவோம் அப்படின்ட்டு. அந்த 10 இடத்துல இந்த முப்பெரும் விழா நடந்த இடம் கிடையாது. அதனால இது ஒரு ரூலுன்னு கொண்டு வந்துட்டு இது நீங்கள் கேட்டதே தப்பு, அங்கே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, நீங்கள் விஜயும் பாஜகவும் கூட்டில் இருக்குன்னு நீங்கள் விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீதியரசர் செந்தில் என்ன சொல்கிறாருன்னா, இருசக்கர வாகனத்தின் மீது விஜயின் பரப்புரை வாகனம் மோதியது போன்ற விஷயங்களில் புகார் வராவிட்டாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? திமுக அரசு, காவல்துறை விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? அப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க அதாவது அதுதான் பேசிக் எவிடன்ஸே. அந்த வாகனத்தால் தான் இவ்வளவு பிரச்சனை. அதுல இருக்கக்கூடிய சிசிடிவி முடிக்க விடுங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு. அப்ப இதை நீங்க பறிமுதல் செய்யாம இருக்கிறதுல உங்க விசாரணையில ஏதோ பிழை இருக்கின்றதா, இல்ல உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்ற கேள்வியும் எங்களுக்கு வராமல் இல்லை. இறுதியாக நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் விஜய் அவர்கள் இதற்கு முன்பு 5 ஊர்களையோ 6 ஊர்களையோ இது போன்ற பரப்புரைகள் செய்திருக்கிறார். எல்லா ஊர்களையும் இவங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக கூட்டம் வந்திருக்கின்றது. அப்ப கரூர்ல அதே மாதிரி தான் வருவாங்கன்னு கணித்திருந்து இதை விட பெரிய இடத்தை அனுமதித்திருக்க வேண்டியது தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், காவல்துறையோட பொறுப்பு. மணிக்கு நான் பேச ஆரம்பிக்கும் போது சாமிநாதன் காத்திருக்கிறது. கரூர்ல முப்பெரும் விழா நடந்தது ஊருக்கு வெளியே. அந்த மாதிரி ஒரு இடத்துல